கிளம்பியாச்சு. நம்மளோட பிளாக்கிங் ரெடி ஆகியாச்சு. இனி இங்கேருந்து கிளம்பிட்டு ஒர்க் கிளாஸ் போயிட்டு நம்ம வந்து கன்டினியூ பண்ணுவோம். பீச்சுக்கு வரும்போது கேரளாவில் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் கன்னியாகுமரி கிரிக்கெட்டர் ராஜீவ். நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டுடே கொல்லமில் இருக்கிறோம். கொல்லம் டிஸ்ட்ரிக்ட் இண்டோர் மேட்ச் ஷூட் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருந்தோம். நேற்றுக்கு 117 கிலோமீட்டர் பைக் ஓட்டிட்டு இங்கே வர வந்துட்டோங்க. நான் ட்ரெயினில் வந்திருக்கிறேன். எனக்கு அதற்கான டைம் கிடைக்கல. ஸோ நான் பைக்லேயே வந்துட்டேன். நேற்றுக்கு மார்னிங் ஒரு 4 மணிக்கு கிளம்பி இங்கே வந்தேன். இங்கே ஒரு 8 மணிக்கு ரீச் ஆகிட்டு ஷூட் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு 12 மணி ஆயிடுச்சு இங்கே ஷூட் பண்ணி முடிகிறதுக்கு. ஸோ இந்த ஒரு விளாக் எதுக்காகனா, நான் இன்னைக்கு இங்கேருந்து வீட்டுக்கு கிளம்புறேன். ஒரு சின்ன ஒரு விளாக். கொல்லம் வரைக்கும் வந்துட்டோம். இங்கே ஒரு மினி கோவாவே இருக்குது. ஸோ அந்த மினி கோவாவுக்கு போல இருந்தால் இந்த ஒரு விளாக் எடுக்கிறேன். நம்ம கோவாவுக்கு போகாதவங்க இங்கே வந்து இந்த ஒரு கோவாவை என்ஜாய் பண்ணலாம். ஸோ இங்கே வர வந்துட்டோம். சரி, அதையுமே ஒரு ரிவ்யூவாக எடுத்து போட்டுருவோன்னு சொல்லி தான் இந்த ஒரு வீடியோ எடுக்கிறேன். கண்ணாடி போட்டுட்டுலாம் பேசுகிறேன்னு சொல்லி ஏன்னா இவன் நான் பெரிய ஆளுன்னு சொல்லி தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா ரொம்பவே ரெட்டாகி இருக்குது. தூக்கம் இல்லை. காலத்தை ஒரு 4 மணிக்கு தான் எடிட்டிங் எல்லாம் பண்ணி முடித்தேன். ஸோ அதான் இப்போ தான் எழும்பி ஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கேருந்து கிளம்ப போகிறேன். இங்கேருந்து ஒர்க் கிளாஸுக்கு கரெக்டாக 31 நிமிஷம் 19 கிலோமீட்டர். இங்கேருந்து நான் ட்ரிவாண்ட்ரம் போனோம். ட்ரிவாண்ட்ரம் ஒரு 40 கிலோமீட்டர் கிட்ட உண்டு, 40-50 கிலோமீட்டர் கிட்ட உண்டு. ஸோ எனக்கு ட்ரிவாண்ட்ரமில் ஒரு ஷாப்புக்கு போகணும், நாக் அவுட் ஸ்போர்ட்ஸ். அங்கே போகிறதுக்காக தான் நான் இங்கே இருந்தேன். இல்லைன்னா நேற்றுக்கு நைட்டே நான் கிளம்பியிருப்பேன். 12 மணிக்கிட்ட ஆயிடுச்சு நேற்றுக்கு இங்கே முடிகிறதுக்கு. நைட்டே கிளம்பியிருப்பேன். அந்த ஷாப்புக்கு போகணுன்னு சொல்கிறதுக்காக தான் இங்கே தங்கி இருந்தேன். ஸோ இன்னைக்கு இங்கேருந்து நம்ம லீவாகி போகிறோம். கொல்லம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இங்கேருந்து கரெக்டாக 19 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வர்க்கலாஷ்னு ஒரு பிளேஸுக்கு போயிட்டு அங்கே வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு லீவாகி வீட்டுக்கு போவேன். வீட்டுக்கு இல்லை, ட்ரிவாண்ட்ரம் போயிட்டு நாக் அவுட் ஸ்போர்ட்ஸுக்கு போயிட்டு அங்கேருந்து நான் வீட்டுக்கு போவேன். எப்படியும் வீட்டுக்கு போக ஒரு 12 மணி 1 மணிக்கிட்ட ஆயிரும். கண்டிப்பாக எல்லாருமே நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கேருந்து நம்ம இனி கிளம்பிட்டு நான் அங்கே போய் இனி கன்டினியூ பண்ணுறேன். நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் 117 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இங்கே வந்து வீடியோ எடுக்கிறேன்னா எல்லாமே உங்களுக்காக தான். நல்ல நல்ல மேட்சஸ் கொடுக்கணுன்னு இந்த ஒரு இண்டோர் மேட்ச்சில் கேரளாவோட டாப் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. மோஸ்ட் அவாய்டட் மேட்சாக நிறைய மேட்சஸ் இருக்குது. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஏன் நான் மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்கிறேன்னா, என்னோட சேனல் நான் தான் ப்ரொமோட் பண்ணி ஆகணும், அதுக்காக தான். இன்னொரு விஷயம், நான் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி அஜு விளாக்ஸ்ன்னு சொல்லி ஒரு சேனலை வந்து லான்ச் பண்ண போகிறேன். அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச்னே வருது. அந்த ஒரு சேனல் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் என்டர்டைனிங்கான ஒரு வீடியோவாக இருக்கும். அந்த ஒரு சேனல் கண்டிப்பாக நான் அதையும் என்னோட சேனலில் வந்து சொல்லுவேன். அந்த டைமில் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருமே உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. இங்கேருந்து இனி கிளம்ப போகிறோம். கிளம்பி ஒர்க் கிளாஸ் போயிட்டு அங்கே போய் கன்டினியூ பண்ணுறேன். பாய். கிளம்பியாச்சு. நம்மளோட பிளாக்கிங் ரெடி ஆகியாச்சு. இனி இங்கேருந்து கிளம்பிட்டு ஒர்க் கிளாஸ் போயிட்டு நம்ம வந்து கன்டினியூ பண்ணுவோம். ஒர்க் கிளாஸில் போய் நம்ம வந்து வீடியோ எடுப்போம். எல்லாருமே கன்டினியூ பண்ணி பாருங்கள். ஹலோ மக்களே, ஃபைனலி நம்ம வந்து குல்ஃப் பீச்சுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். வர்க்கலாயில் இருக்கிற குல்ஃப் பீச்சுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். வேற லெவலில் இருக்குது இந்த ஒரு பீச்சு. எல்லாருமே மஸ்டாக விசிட் பண்ணி பாருங்க. நம்ம கொல்லம் டிஸ்ட்ரிக்ட்ல மேட்ச் ஷூட் பண்ணுறதுக்காக வந்திருந்தோம். சரி, அங்கே வர வந்துட்டோம். சரி, இந்த ஒரு பீச்சை வந்து விசிட் பண்ணிட்டு போவோம்னு சொல்லி தான் இங்கே வந்து ஒரு விளாக் எடுக்கிறேன்.
நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸை காட்டுறதுக்காக அருமையான ஒரு பீச்னா அருமையான ஒரு பீச்சு வேற லெவல்ல இருக்குங்க. பட் ஃபாரினர்ஸ் தான் இன்னும் வரல. நான் சீக்கிரமே வந்துட்டேன் காலத்தை. நான் இங்கே ஒரு அரை மணிக்கூர் கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பி திருவனந்தபுரம் போயிடுவேன். கண்டிப்பாக எல்லாருமே வாங்க, நல்லா இருக்குது, நீங்களே பார்க்கலாம். அருமையான ஆம்பியன்ஸு, ஃப்ரெண்ட் செட்டப்பில் எனக்கு முன்னாடி வந்து மூங்கில்ல வீடு கட்டி வச்சிருக்காங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. இனி இங்கேருந்து மேலே போய் நம்ம வந்து ஃபாரினர்ஸ் இருக்கிறாங்களான்னு பார்ப்போம். பைக் அங்கே விட்டுருக்கேன். இனி மேலே விட்டு நடந்து போவோம். ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுன்னு இதுக்கு வேண்டிதான் இவ்வளோ தூரம் நம்ம இங்கேலாம் வந்து காட்டுறோம். 19 கிலோமீட்டர்னு சொன்னேன். நான் இருந்த இடத்துலேருந்து 19 இல்லை, கரெக்டாக ஒரு 25 கிலோமீட்டர் இருந்துச்சு. அங்கேருந்து நான் இங்கே வாரதுக்கு. மேலே போகும்போது வியூ பாயிண்ட் வேற லெவலில் இருக்கும். ஸோ நான் மேலே போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன். அங்கே ஃபாரினர்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. இந்த ஒரு வியூ பாயிண்ட்டை பாருங்கள், நான் பேக்கில் காட்டுறேன். பரமாடியும் நல்லா இருக்குது, அதே மாதிரி ஃப்ரெண்ட்லியும் நல்லா இருக்குது, வேற லெவலில் இருக்குங்க. பார்க்குறதுக்கே அழகாயிட்டு இருக்குது. என்ஜாய் பண்ணலாம், வேற லெவலில் என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக வாங்க, மஸ்டாக விசிட் பண்ணி பாருங்க குல்ஃப் பீச்சுக்கு. ரெஸ்டாரண்ட் எல்லாமே அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ கொஞ்சம் மேலே வந்து எடுக்கிறோம். நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. வியூ பாயிண்ட் தான் ஃபைனலி டாப் வியூ பாயிண்ட் வந்துட்டோம். அந்த இடத்துலேருந்து இங்கே வர வந்திருக்கோம். நான் வந்த இடத்துலேருந்து அடுத்த இடத்துல வந்து கீழே இறங்குறதுக்கு நடந்து போயிட்டுருக்கேன். ரொம்பவே லாங் போல இருக்குது. இந்த ஒரு இடம் பிளேஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சது எப்படின்னா, வணக்கம், வந்தனம், நமஸ்தே அந்த ஒரு ரீல்ஸ் போடுறவங்கக்கிட்ட தான் நான் பார்த்தேன். அந்த இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சுருக்கவங்கக்கிட்ட பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ இது ஒரு வியூ பாயிண்ட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிற இடத்து பக்கத்துலேயே இருக்கிறதுனால நான் வந்துட்டேன். நேச்சுரலாக இருக்குது, எல்லாமே பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குங்க. இப்போ தான் கேட்டேன், இது மெயின் பீச் இல்லை, இதுக்கு அந்த பக்கம் ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் மெயின் பீச்சு. இங்கேருந்து நம்ம இனி அங்கே கிளம்பி போவோம். நடந்து போயிட்டு இருக்கேன். பைக் வேறு அங்கே இருக்குது. திரும்ப ரிட்டன் அங்கே வர நடந்து போனேன்னு சொல்லும் போது தான் மடியாட்டு இருக்குது. இப்போ நடக்கிறதுக்கு ரொம்பவே மடியாக தான் இருக்குது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே எல்லாமே. கறங்கும் போது போன் அங்க விழுதுனா 1.5 லட்சம் போச்சு. போவோம் போவோம். எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். விளாக் இல்லை. ஸோ நம்ம வந்து அஜி விளாக்ஸ் சேனலில் வந்து ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வந்து லான்ச் பண்ணுறோம். எல்லாருமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வீடியோ பெஸ்ட் வீடியோவாக கொடுப்பேன். அந்த ஒரு நம்பிக்கை என்கிட்ட இருக்குது. உங்களை கண்டிப்பாக அந்த வீடியோவில் சிரிக்கவே இருப்பேன். எல்லாருமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட அஜி விளாக்ஸுக்கு. ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி கண்டிப்பாக சேனல் வந்து லான்ச் ஆகும். ஏன் வந்து நம்மளை ஒரு மாதிரி பார்க்காரு வீடியோ அடிக்க நிறைய இன்ட்ரெஸ்டிங். இன்னைக்கு நம்மளோட அவுட்ஃபிட் காட்டலாம். இதுதான் நம்மளோட இன்னைக்கு அவுட்ஃபிட். கை வேற வலிக்குது. ஃபைனலி மினி கோவாவை கண்டுபிடிச்சிட்டேன். அண்ணா இருக்குது, எனக்கு கீழே போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன். மினி கோவாவுக்கு வந்தாச்சுங்க. ஜாலி தான். கீழே போயிட்டு நான் எனக்கு கன்டினியூ பண்ணுறேன். எஸ், கோவாவுக்கு தான் போக முடியல. இங்கே கேரளா கோவாவுக்கு வந்திருக்கோம்.
எல்லாருமே அங்கே இருக்கிறாங்க. பெரியவா ஃபைனலி இடத்த கண்டுபிடிச்சி கீழே பீச்சுக்கு நடந்து போயிட்டு இருக்கோம். ரொம்ப கூலாக இருக்குது, கூலிங்காக நடந்து தான் ரொம்ப வேர்த்துருச்சு. இந்த ஃபாரினர் போயிட்டு இருக்கிறாங்க. பீச்சுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். கோவாவை பார்த்துருப்பீங்க. ஐயோ வேறு லெவலில் இருக்குது. குளிக்கிறதுக்கு ஆசையாட்டு இருக்குது, பட் குளிக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸு கூட இன்னொரு நாள் வந்து குளிக்கலாம். படுத்து கிடக்கியாங்க. ஒரு ஃபாரினர்ஸ் முடியாது ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், ஒரு செல்ஃபி. மக்களை நம்ம வந்து குல்ஃப் பீச்சுக்கு வரும்போது கேரளாவில் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ப்ரோ உங்களோட பேர் சொல்லிடுங்க. பிரதீப். நம்மளை வந்து ஞாபகம் வச்சு வந்து பேசியிருக்காங்க. இதான் நிறைய பேர் பேசியிருக்காங்க நம்மளை வந்து ஞாபகம் வச்சு பைக்கில் போகும்போதெல்லாம். கேரளாவில் ஒரு தமிழ்நாடு பையன் வந்து நம்ம கிட்ட வந்து பேசுறது ரொம்ப அதிசயமா இருக்குது. எல்லாரும் எல்லாரும் ஓகே ஓகே. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்குது ப்ரோ. அடிச்சிருங்க. எல்லாரும் பேர் சொல்லுங்க. விக்ரம், கிருபா. சரி ஓகே ப்ரோ. உங்க பேரு? பிரதீப். ஓகே ஓகே. உங்களை பார்த்ததுல ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. அவங்களோட போன் வந்து தொலைஞ்சிருச்சான், தண்ணியில அடிச்சுட்டு போயிட்டான். கேமராவுமா? எல்லா போனும் போயிருச்சா? ஐயோ எல்லா மொத்த போனும் போயிருச்சா? ஐபோன் இருக்கா? ஐயோ அவங்க பார்த்ததுலயும் ரொம்ப சந்தோஷம். என்னன்னா நம்மளையும் ஒரு ஞாபகம் வச்சு யூடியூப்ல நம்மளை பார்த்துட்டு வந்து பேசினாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. நெக்ஸ்ட் இங்கேருந்து கிளம்பலான்னு நினைக்கிறேன், பட் கிளம்புறதுக்கு மனசு வரல. ஏன்னா அவ்வளோ அருமையாட்டு இருக்குது. அதை விட இங்க ஃபாரினர்ஸ் வேற லெவல்ல இருக்கிறாங்க. மினி கோவா தான். கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. பர்க்லாஷ் கேரளா. ஃபைனலி நம்ம இந்த மினி கோவா வந்து என்ஜாய் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பியாச்சு. நம்ம நேரா ஏனி ட்ரிவாண்ட்ரம் போறோம். ட்ரிவாண்ட்ரம் நாக் அவுட் ஸ்போர்ட்ஸுக்கு கரெக்டா இங்க இருந்து 50 கிலோமீட்டருங்க. அங்க போயிட்டு ஒரு பேட்டை பிக் பண்ணிட்டு அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். ட்ரிவாண்ட்ரம்ல இருந்து நம்ம ஊருக்கு கரெக்டா ஒரு மணிக்கூர் கிட்ட ஆகும். ஒரு மணிக்கூர் மேலதான் ஆகும். ஸோ மொத்தம் 2 மணிக்கூர் டிராவல் பண்ண போறோம். ஸோ ட்ரிவாண்ட்ரம் போயிட்டு நான் நாக் அவுட் ஸ்போர்ட்ஸுக்கு ஷாப்புக்கு போயிட்டு கண்டினியூ பண்றேன். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. வேற லெவல்ல இன்னைக்கு நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன். இனி போயிட்டு தான் வீடியோ எல்லாமே அப்லோட் பண்ணணும். இந்த ஒரு வீடியோ இன்னைக்கு நைட்டே அப்லோட் ஆகும். ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. 10ஆம் தேதி அஜு விளாக்ஸ் சேனல் வந்து லான்ச் பண்றேன். அந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, லவ் யூ ஆல். நாக் அவுட் ஸ்போர்ட்ஸுக்கு போயிட்டு கண்டினியூ பண்றேன். பாய். ஃபைனலி நாக் அவுட் ஸ்போர்ட்ஸுக்கு வந்தாச்சு. ஸோ எனக்கு உள்ள போயிட்டு கண்டினியூ பண்றேன். ஒரு வழியா ட்ரிவாண்ட்ரம் அம்புட்டியனோட ஷாப்புக்கு வந்தாச்சு. இனி பேட்டை வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டியதுதான். இங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் உண்டு என் வீட்டுக்கு. நம்ம கண்ணாடி விழுந்துட்டு ஸோ உள்ளே போய் பேட் வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான். 5C பேட்ஸ் வந்து நிறையவே அவைலபிளாக இருக்குது. காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. என்ன காண்டாக்ட்னா கூட ஓகே தான்.
ஹார்ட் பால் சாஃப்ட் பால் பேட்டு. அதுக்கப்புறம் இங்கேயே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய ஜெர்சிஸ் இருக்குது மாடலாக. நீங்கள் கொடுக்குற டிசைனில் இவங்களும் ஜெர்சி அடித்து கொடுப்பாங்க. ஸோ எல்லாருமே காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். அவங்க வந்து பிக் பண்ணலைன்னா என்ன வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ரெடி பண்ணி தந்துடலாம். ஸோ இங்கேருந்து கிளம்ப போகிறோம். நமக்காக எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட பேட் நம்ம வாங்கிய பேட்டு இதுதான். ஆர்டர் வந்து பேட்டு நம்ம வாங்கிய பேட்டு இந்த பேட்டு தான். சேலம் சைட்லேருந்து நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ண பேட்டு. ஸோ நம்ம வாங்கி அவங்களுக்கு அனுப்பி விடுறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ இங்கேருந்து கம்ப்ளீட் ஆகுது. என் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். பேட்டெல்லாம் வாங்கியாச்சு. நாக் அவுட் ஸ்போர்ட்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. என் வீட்டுக்கு போய்ட்டு அடுத்தது மேட்ச் வீடியோ எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏப்ரல் மாதம் 10ஆம் நம்மளோட அஜி பிளாக்ஸ் சேனல் வந்து லான்ச் பண்ணப்படும். அதில் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதே மாதிரி நம்மளோட கன்னியாகுமரி இருக்கிற அஜி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ பாய்.